ஸோ இப்போ ரீசெண்டாக சூப்பர் மார்க்கெட் போயிருக்கும்போது இந்த எம்டிஆரோட 2 மினிட் மீல்ஸ் பன்னீர் பட்டர் மசாலா இது வந்து வாங்கிட்டு வந்தேன். 2 நிமிஷத்தில் பன்னீர் பட்டர் மசாலா செய்யலான்னு போட்டிருந்தாங்க. சரி ஓகே, இது எப்படி இருக்குது நான் எப்படி செஞ்சு பார்க்கலாம். ஸோ இந்த டிஷ் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம். அடுப்பை பற்ற வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரத்தை வந்து வச்சுக்கிறோம். நான் இன்றைக்கி ஸ்டவ் டாப்பில் செய்கிறேன். இதை வந்து நம்ம வந்து மைக்ரோவேவ் அவன்லேயும் செய்யலாம். ப்ளஸ் வந்து கொதிக்கிற தண்ணியில் அப்படியே இந்த சாஷேட்டை உள்ளே போட்டு அப்படியே இதை வந்து குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்டிஆர் பன்னீர் பட்டர் மசாலா இருக்குல்ல, அதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ உள்ளே இருக்க அந்த சாஷையை வந்து ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து பன்னீர் பட்டர் மசாலா இப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப ரெட்டிஷ் கலரில் அப்படியே வந்து பளபளன்னு இருந்துச்சு. அதை அப்படியே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க அந்த பேனில் வந்து உள்ளே ஊற்றிடணும். இது வந்து கொதிக்கலாம் வைக்க சொல்லலை, ஜஸ்ட் சூடு பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சைடில் வந்து ஸ்டிர் ஆனால் போதும். ஸ்டிர் அப்படின்னா சைடில் லைட்டாக பபிள் விடும்ல, அந்த மாதிரி டயத்துலேயே வந்து அதை வந்து ஆஃப் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அவங்க சொன்ன மாதிரியே 2 நிமிஷத்தில் இது வந்து ரெடி ஆகிடுது. நார்மலாக நம்ம ரெஸ்டாரண்ட்லலாம் வாங்குவோம்ல பன்னீர் பட்டர் மசாலா, அது வந்து என்ன ஒரு ஸ்மெல்லு டேஸ்ட்டில் இருக்குமோ அதே மாதிரி தான் இதுவும் வந்து இருந்துச்சு. அது பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. சேம் டெக்ஸ்சர் சேம் ஸ்மெல். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. ஃபைனலாக இப்போ வந்து இதை சாப்பிட்டு பார்த்து இது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக வந்து சூப்பராக இருந்துச்சு. நிஜமாகவே சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. ஒரு பேக்டு ஃபுட்டில் இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பன்னீர் பட்டர் மசாலா கொடுக்குறாங்கன்னா நிஜமாகவே வந்து சூப்பர் தான். சரி சாப்பிட்டாச்சு. இப்போ இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரோஸ் பார்க்கலாமா? காலையில் அவசரமாக சமைக்கிறீங்க அண்ட் உங்களுக்கு காய் வெட்டலாம் டைம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப சிம்பிள், 2 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். சப்போஸ் நீங்கள் பேச்சுலர்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரொம்ப குயிக்காகவும் ரொம்ப சிம்பிளாகவும் இது வந்து ரெடி ஆகிடுது. அண்ட் லாஸ்ட்டாக டேஸ்ட் நிஜமாகவே செம்மையாக இருந்துச்சு. நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவும் சூப்பராக இருந்துச்சு இது. ஸோ கான்ஸ் பார்க்கலாமா? ஸோ இது வந்து எப்படா வந்து கெட்டு போகாமல் இருக்குது. ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணல. அதுக்கு பதிலாக வந்து தெர்மல் ப்ராசஸிங் ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் மைக்ரோ ஆர்கானிசம் செத்து போயிடும். ஸோ அது அந்த மாதிரி ப்ராசஸ் மெத்தடில் பண்ணியிருக்காங்க. பட் என்னதான் பண்ணியிருந்தாலும் இது வந்து நம்ம டெய்லி வந்து கன்சியூம் பண்ண முடியாது. என்னைக்காவது அக்கேஷ்னலாக சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி தான். அண்ட் இன்னொன்று இதில் உப்பு கம்மியாக இருந்துச்சு. உப்பு ஆட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோதான், 2 கான்ஸ் தான் நான் சொல்வேன். மற்றபடி இது வந்து ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான் நான் வந்து சொல்வேன். நான் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா டேக் பண்ணி விட்றேன். நான் அதை 155 ரூபாய்க்கு வாங்கினேன். ஆன்லைனில் எவ்வளோ ரேட்டுன்னு தெரில. செக் பண்ணி நீங்களும் வேணால் வாங்கிக்கோங்க.